வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். realme 9 4G லான்ச் ஆகிடுச்சு. 5G வெர்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. இப்போ வந்து 4G வெர்ஷன். இதில் என்ன ஹைலைட்னா AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, 108 MP கேமரா இருக்குது, Snapdragon 680 ப்ராசஸர் இருக்குது. போன ஜென்ரேஷன் வந்து 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி என்ன தான் இதில் புதுசாக இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். அதே மஞ்சள் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. அந்த ப்ரைஸிங் இதில் போடல. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டார் பஸ்ட் கோல்டு கலரு. இங்கே என்ன வெர்ஷன் 6GB 128GB. ஸோ 6GB 8GB ரெண்டு மாடலில் வருது. ஒன்று வந்து 18,000, இன்னொன்று வந்து 19,000. ஆஃபர் ப்ரைஸில் இன்னும் கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் என்ன, அந்த பேங்க் ஆஃபர்ஸ் என்ன எல்லாமே இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் வேல்யூ 1.162, இது வந்து ஹெச்ஆர். 0.593, இது வந்து பாடி சாரு. 108MP ஏஐ ட்ரிபிள் கேமரா, ஏஐ கேமரா அப்படின்ட்டு 108MP அந்த சாம்சங் HM6 சென்சார், புது சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர 90Hz சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. நார்மல் 5G வெர்ஷன்லலாம் LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது. இது வந்து AMOLED ஸ்க்ரீனு. போன ஜென்ரேஷன்லேயும் எவ்வளோ சூப்பர் AMOLED தான் இருந்துச்சு, ஆனால் 60Hz இருந்துச்சு. இப்போ வந்து 90Hz இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் போன ஜென்ரேஷனில் வந்து ஹீலியோ G96 இருந்துச்சு. இப்போ வந்து Snapdragon 680 போட்டிருக்காங்க. Snapdragon 680 ரொம்ப பட்ஜெட் ஃபோன்ஸ்லலாம் இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ ஏதாவது ஹேங் ஆகுதா, எதாவது இருக்கான்னு நம்ம பூட் பண்ணி தான் பார்க்கணும். 5000 mAh பேட்டரி இருக்குது. அதே மாதிரி 33W டாட் சார்ஜ் டெக்னாலஜி, டாட் சார்ஜரும் இருக்குது. ஸோ லைட் வெயிட் டிசைன் தான், ஸ்லிம்மாகவும் இருக்குது. 7.99 178 grams லைட் வெயிட் டிசைன் தான் இருக்குது. சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, குவிக் கைடு இருக்குது, சேஃப்டி கைடு இருக்குது, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. அது தவிர ஃபோனும் இருக்குது. சார்ஜர் எவ்வளோ வாட்டு, 33W ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிளும் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி கேபிளும் இருக்குது. மஞ்சள் கலர், அதுதான் கோல்டன் கலர், ஏதோ நானோ டெக்னாலஜி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ஜிகுன்னு மின்னுது ஃபுல்லாக. இந்த கோல்டு கலருக்கும் இதுக்கும் இந்த ப்ளூ கலரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதோட எக்ஸ்ட்ராவாக. ஆனால் கோல்டு கலர் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. கேஸ் போட்டால் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் இது வந்து நல்லா தெரியுது. சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது. ஏன்னா பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஏன்னா இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, டெடிகேட்டட் ஸ்லாட்டு, 2 சிம்மு, மைக்ரோ SD எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டு. அதுக்கப்புறம் பாட்டமில் 3mm ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோனு, யூஎஸ்பி டைப் சி போட்டு, லவுட் ஸ்பீக்கர். இது வந்து சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு. டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி தான் அந்த 108MP கேமரா இருக்குது. சோனி சாம்சங் ஐசோசெல் HM6 சென்சாரு. நிறைய பேர் வந்து இவ்வளோ புது ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் நினைக்கிறேன். அது தவிர 8MP செகண்டரி கேமரா இருக்குது, 2MP மேக்ரோ கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16MP அவங்க எப்பயும் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி அந்த சோனி சென்சார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், IMX 471. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் வழக்கம் போல் நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்படியே கிளிக் பண்ணால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேல போனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செலக்டில் நார்மலாக இருக்கும். வேணா ஹை 90Hzல செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டாண்டர்டில் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி அதே தான், அதே டார்க் மோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அந்த இது டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட் கேமரா இது தெரியணுமா, அது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 1000 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் பிரைட்டாகவே இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. அபவுட் டிவைஸ் போனால் realme 3.0 தான் இருக்குது. அது தவிர ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அப் டு 5GB வரைக்கும் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம், ரெண்டுத்துலேயுமே 5GB 6GB 8GB ரெண்டுத்துலேயுமே 5GB வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு 12 செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிக்கலாமா? ஸோ லாக் பண்ணிவிட்டு அதுதான் டக்குன்னு நல்லா கழியுது. அதுக்கப்புறம் அந்த புது ஃபீச்சரு, இது வந்து realme 9 Pro Plus இந்த எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த realme ஆப்ஸ்குள்ளே போனால் ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது, அவர் இதாக இருக்கும்.
15 செகண்ட்ஸ் அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லும் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து. அவ்வளோதான். இப்போ ஜென்ரலாக வாக்கிங்காக எக்ஸசைஸாக அப்படின்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு புது ஃபீச்சர். ரியல்மியில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸோ டுவல் மோட் ஆடியோ இருக்குது, டால்பி அட்மாஸும் இல்லை, என்எஃப்சியும் இல்லை இந்த ஃபோனில். அடுத்தது எய்டாக்குள்ளே போனால் 6GB 5.5 GB இருக்குது, 128 GB 106 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 680 கரெக்டாக காட்டுது, பரவாயில்ல. 6nm ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இல்லைனாலும், ஹீலியோ G96 அந்த அளவுக்கு இல்லைனாலும் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த 6nm 90 Hz 6.43 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி இருக்குது, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அடுத்தது டிஆர்எம் இன்ஃபோவில் HDR10 HLG சப்போர்ட் இருக்குது, 6090 ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, வைட் வேல் N1 சப்போர்ட்டும் இருக்குது. மேனுவல் ஆப்வியஸ்லி ஸ்னாப்ட்ராகன் ரா சப்போர்ட்டும் இருக்கணும், இருக்குது. சென்சார்ஸும் எல்லா சென்சார்ஸுமே இருக்கும், இருக்குது. மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார் எங்கே காணோம்? இங்கே இருக்குது லைட் சென்சார். வீடியோ குவாலிட்டி HDRல வருதா வரலையா? HDR கிடையாது. ஸோ 1080p 60 அவ்வளோதான் வருது. பிரைட்னஸ் கொஞ்சம் வேணால் ஏற்றிக்கிறேன், அவ்வளோதான். 1080p 60 தான் மேக்ஸிமம் வருது, HDR டிஸ்பிளே கிடையாது. அடுத்தது ஆடியோ. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். லவுட்னஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஓகே, டீசெண்டாக இருக்குது. ரொம்ப லவுடாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஓகே, டீசென்ட்டு தான். அடுத்தது கேமரா செக் பண்ணுவோம். 108 MP கேமரா. ஆனால் ஆக்சுவலாக அஃபிஷியல் வெப்சைட்டில், குவால்காம் வெப்சைட்டில் பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 680 64 MP வரைக்கும் தான் ஃபோட்டோ கேப்சருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் 108 இருக்குது, 108 MP ஃபோட்டோ மோடே இருக்குது. ஸோ இது எப்படின்னு தெரில. ஃபோட்டோவில் வந்து இதில் எதுவும் காட்டல, ஆனால் 108 MP அப்படின்னு காட்டுது. எங்கள் நோனா பிக்சல் பின்னிங்கு, அதான் 9:1 பிக்சல் டெக்னாலஜி அது யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர 8 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. நார்மலாக அந்த டிஜிட்டல் ஜூமில் வந்து இதில் 1x அப்புறம் 3x போகுது, 3x 5x அதுக்கப்புறம் 10x போகுது. போர்ட்ரேட் மோடில் ஃபில்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமாம், டைனமிக் போக்கே இருக்குது, போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் இருக்குது. எக்ஸ்ட்ரா வேறு என்ன எதுவும் இல்லை. 108 MP ப்ரோ மோட் இருக்குது, அல்ட்ரா மேக்ரோ அந்த 2 MP மேக்ரோக்கு இருக்குது, 12 ஷிஃப்ட்டு, அவ்வளோதான் இருக்குது. வீடியோவில் என்னதான் 108 MP இருந்தாலும் 1080p தான். 60 FPS அந்த மாதிரி இது செலக்ட் பண்ண முடியல. 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகும். ஃப்ரண்ட்லேயும் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகும். ஸ்ட்ரீட் மோட் இது நிறையா இதில் இருக்குது, நிறையா இதில் ரியல்மி ஃபோன்ஸில் இப்போ கொடுக்குறாங்க ஸ்ட்ரீட் மோட். 24mm 50mm 16mm, சும்மா அந்த மோட் மட்டும் மாறுற மாதிரி நைட் மோட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணி ரியல்மி 9 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது, ஜூமும் இருக்குது, 10x டிஜிட்டல் ஜூம். ஃபோக்கஸ் ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணுது. டைனமிக் ரேஞ்ச் சன் அப்படி டேரெக்டாக எடுத்தால் ஒன்றுமே தெரில சுத்தமாக. அல்ட்ரா வைடில் வீடியோ
அல்ட்ரா வைட் வீடியோவில் ஜூம் ஆப்ஷன் இல்லை, 8MP அல்ட்ரா வைட் தான், 1080p ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p ஆப்ஷன் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் இதுலேயும் சுமார் தான். ஓகே, ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுது. EAS இருக்கா அப்படின்னு தெரியலையே. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, நடந்துட்டு தான் இருக்கேன், டீசெண்டாக இருக்கு. ஓகே, ஃபோட்டோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. இந்த 108MP இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமான்னா ஸ்னாப்ட்ராகன் 680 பார்த்தா வாங்க வேணாம்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட 5G ஃபோன்ஸே கிடைக்கும். இப்போதைக்கு 4G ஃபோன் தான் இவங்க கொடுக்குறாங்க. வேறு என்ன இந்த ஃபோனில் ஹைலைட்டாக இருக்குன்னா இந்த AMOLED ஸ்க்ரீன் ஹைலைட்டாக இருக்குது. அதுலேயும் HDR மிஸ்ஸிங்காக இருக்குது. அது HDR கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து கொடுக்கலை. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய காம்படிஷன் வந்து எக்கச்சக்க ஃபோன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஹைலைட்டாக இந்த டிஸ்பிளேவும் கேமரா மட்டும்தான் வச்சு விற்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ப்ரைஸ் கட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ரியல்மி 9 4G வெர்ஷனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். கண்டிப்பாக கேமிங் வீடியோ வராது, ஏன்னா இது வந்து கேமிங் ப்ராசஸர் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.